மாண்புமிகு உறுப்பினர் பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாசத்துக்குரிய நம்முடைய அமைச்சருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இரவிபுதூர்கடை கருங்கல் M943 சாலை ஒரு வளர்ச்சியடைந்த பகுதியை சார்ந்துள்ளது. பல்லாயிரக்கணக்கான வீடுகள், பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கிற சாலை. இப்போது அது 6 மீட்டர் தான், 5 மீட்டர் தான் இருக்குது. அது 7 மீட்டர் ஆக்கணும். ஒரு டிவைடர் சிஸ்டத்தில் ஃபியூச்சரில் செய்தால் தான் நல்லா இருக்கும். சமீபத்தில் சாலை போடப்பட்டிருக்குது. அந்த சாலை மோசமாக போடுறதாக நான் சொல்லவில்லை. ஆனால் அதை இன்னும் விரிவுபடுத்தி சரியாக மீதமுள்ள விரிவுபடுத்தக்கூடிய இடத்திலே அந்த சாலை விரிவுபடுத்தி போட்டால் மிகவும் நல்லா இருக்கும் என்பதை நான் இடத்திலே அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் அவர்களை சொன்னதையே எடுத்துக்கொண்டு, ஏன்னா நானே நேரடியாக அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்தேன். இப்போ இருக்கிற நிலைமை 5.5 போடுகிற நிலை தான் இருக்கிறது. ஏன்னா நிலத்தை கையகப்படுத்தினா தான் போட முடியும். எனவே அதிகாரி அனுப்பி அது சாத்தியக்கூறு இருக்குமே ஆனால் அந்த பணியை மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட SH91 சாலை, வரசேரி புதுக்கடை சாலை, அந்த சாலையில் மிக முக்கியமான பகுதியான திங்கள் நகர் இரணியல் மிகவும் குறுகிய பகுதியாக பல்வேறு ஆபத்துக்களை ஏற்படுத்திய சாலையாக இருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சருடைய வேண்டுதலை கேட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தாங்க. நிச்சயம் அதை விரிவுபடுத்த வேண்டும். சுமார் 20 வீடுகள் அகற்றப்பட வேண்டும். சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பகுதியில் மிக முக்கியமான தேவை, அதாவது நாகர்கோவிலுக்கு அடுத்த முக்கியமான பகுதி, வியாபார பகுதி, பல்வேறு வகைகளில் மக்கள் பயன்படக்கூடிய நெருக்கமான பகுதி. அந்த பகுதிக்கு நீங்கள் நிச்சயமாக ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நிச்சயம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அமைச்சர் முதல்வர் கூட சட்டமன்றத்தில் அதை சொன்னாங்க. நான் அன்பாக வேண்டுவது தயார் பண்ணணும், அந்த நில ஆட்சியத்தை எடுக்கணும். நிச்சயம் அந்த குழாய்கள் இப்போ பார்த்துங்க, கூட்டுக்குடி திட்டத்தில் போடப்பட்ட குழாய்கள் எல்லாம் கட்டு போயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு. அதை மாற்றி அந்த சாலையை சரி செய்தால் தான் நிச்சயமாக நல்லா இருக்கும். அது குறிப்பாக திக்கணங்கோடு முதல் புதுக்கடை வரை உள்ள சாலைகள் மிகவும் அந்த பகுதி மோசமாக இருக்கு. அதை சரி செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு மிக சீக்கிரமாக இந்த பணியை இப்போதே 2-3 மாதத்திலே செய்வீர்களா என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த இரணியல் திங்கள் நகர சந்திப்பு என்பதை நானும் சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக அங்கு ஆய்வு செய்தோம். அது 1 கிலோமீட்டர் நேர உள்ள நகரப்பகுதியாகும் அந்த பகுதி. அது விரிவுபடுத்துகிற பொழுது நாம் நில எடுப்பு எடுக்க வேண்டிய ஒரு நிலையில துறை இருக்கிறது. எனவே அந்த நில எடுப்பு முடிந்த உடனேயே அவர் சொல்லுகிற அந்த அகலப்படுத்துகிற பணியை துறையின் சார்பாக மேற்கொள்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.